ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் குலத்தை காக்கும் இந்த வராகி அம்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து உங்களுக்கான நல்லதையெல்லாம் செய்யறதுக்காக தான் இப்போது உன் வீடு தேடி வந்திருக்கேன். உன் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சு போகும். இனி வரப்போற வருங்காலமானது உனக்கான வசந்த காலமாக அமைவதற்காக, என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் இப்போது உன் வீடு தேடி வந்தேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ கஷ்டப்படுறது நாளைக்கு நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கிட்டு, என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. பயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ கடந்து போனால் உன் வாழ்வில் வரும் வலிகளையும் வேதனைகளையும் நான் ஒண்ணுமில்லாம ஆக்கி காட்டுறேன். விசுவாசமும் பொறுமையும் உனக்கான வாழ்வில் உயர்வை நிச்சயமாக கொடுக்கும். கவலைப்படாதே என் செல்லமே. உனக்குள்ள உன் கூட நான் எப்போதும் இருக்கும்போது இனி உன் கஷ்டங்களை நினைச்சு நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய எதிர்காலம் மிக சந்தோஷமானதாக மாறத்தான் போகுது. எப்போதும் உன் மனசு உனக்குள்ள 1000 விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. நீ எல்லாத்துக்கும் செவி சாய்க்க வேண்டாம். கடந்த காலத்தின்படியே இப்போதும் உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் உன் கூட தான் இருக்கேன்றதும், உன் வாழ்வில் நான் பல அற்புதங்களை நிகழ்த்துவதும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்காலம், இறந்த காலம், கடந்த காலம் என அனைத்தையும் முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்து முடிப்பேன். எல்லாத்துலேயும் பொறுமையோட நல்ல பண்புகளோடு வாழ நினைக்கிற உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லதாய் நான் ஒழித்து தருவதற்காகவே உன் கர்ம வினைகளை கழிக்கப் போகிறேன் என் செல்லமே. இதனால் வரை தாமதமாகிய விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்து முடிப்பேன். உனக்கு பிடித்த உறவு உன்னிடம் பேசலைனா உன் மனசு எவ்வளவு வருத்தப்படுது. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடித்த என் அன்பு பிள்ளையான நீ என்னை வணங்காமல் என்னை விட்டு விலகி போக நினைத்தால் என்னால் எப்படி அமைதியாய் பொறுமையாய் இருக்க முடியும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க உன்கிட்ட வந்து பேசுவாங்க. நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும். ஆனா அதற்கு முன்பாக என்னையும் உன் மனதில் அடிக்கடி நினைத்துக்கொள் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான விடியலை நல்லதொரு விடியலாக நான் அமைத்து கொடுப்பேன். இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே. உன் மனம் குளிரும்படி என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் உனக்காக நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீ இறைவனை தவிர மற்றவர்களிடம் உண்மையான அன்பை எதிர்பார்த்தால் அது உன்னுடைய தவறாகத்தானே முடியும். பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இரு. உன்னை விட்டு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன் மன ஓட்டத்தை அறிந்த நான் நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கு துணையாய் இருக்கும் நான் எந்த பயமும் கவலையுமின்றி உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கத்தான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மேல எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி போக விடமாட்டேன் என் செல்லமே. எத்தனையோ துயர துன்பங்களை கடந்து வந்து விட்ட ஓ மனசுல இன்னும் கூட ஒரு பயம் இருக்கு. இந்த வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட போறேனோ, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டீங்களான்னு நீ என்னை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கும் போது உன் வாழ்க்கைக்கான முடிவை சரியானதாகத்தான் நான் அமைத்து தருவேன். எப்போதும் உன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைக்காதே என் செல்லமே. உன்னுடன் நான் இருப்பேன் என நம்பி நடைபோடு. நம்பிக்கை இல்லாதவர்களை நான் ஒருபோதும் தேடி போவது கிடையாது. நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் நடத்தி தரும் எண்ணத்தோடு நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் குலதெய்வமாக, உன் குலத்தை காக்கும் தெய்வமாக உன்னை நோக்கி நான் வந்த பிறகு இனி நீ கவலைப்படவே வேண்டாம். உனக்கு மனச்சோர்வையும் மனச்சாய்வையும் உண்டாக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செய்து உனக்கான நிம்மதியை நான் தருகிறேன். நீ தவித்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான வெற்றிகளை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவேன். நீ எதையும் தாங்கும் சக்தியாக வைராகியத்தோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைத்து நிற்காது என் செல்லமே. அதே நேரத்தில் உன்னை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போகாது. எப்படினாலும் அவங்க உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ ஏன் கவலைப்படுற? இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான் தானே. உன்னை நிச்சயமாக வெற்றி விழாவில் உலாவரும்படி நான் செய்து காட்டுவேன். என் அன்பு குழந்தையான உனக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தியை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நிச்சயமாக எல்லாத்தையும் தாங்கி சமாளித்து உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் நானே இருப்பேன். நடப்பது எதை நினைத்தும் நீ கவலை கொள்ள வேண்டாம்.
பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தீனா உன்னை விட்டு விலகினவங்களும் விலக்கி வச்சவங்களும் தானாக உன்னை தேடி வந்து போற்றி பாராட்டுவார்கள். உன்னை கைதட்டி பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கைத்தட்டப் போகிற மனிதர்களாக மாறப்போகுது. உனக்கான வாழ்க்கையில் உனக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்கத்தான் போகிறேன். எல்லா சமயங்களிலும் அன்போடும் பொறுமையோடும் வாழ நினைக்கிற உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் தருவதற்கு நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை நான் தரத்தான் போகிறேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவதற்காக நான் இருக்கும்போது நீ வருந்த வேண்டாம். நடக்கவே நடக்காது நினைச்ச விஷயத்தையும் உனக்காக நான் முடித்து தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கனவுகளையும் அறிந்த நான் அதை நிஜமாக்கி கொடுப்பேன் என வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக உனக்குள் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏத்த போறேன். நீ நலமோடு வாழணும், சந்தோஷமா வாழணும், நிம்மதியாக வாழணும்னு தானே நானே உன்னை தேடி வந்துள்ளேன். இனி எப்போதும் எல்லா காலத்திலும் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி லட்சியத்தில் ஜெயித்து முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்வாய். உன் வாழ்வில் இனி பல அற்புதங்கள் நடக்கும். நீ எதிர்பார்க்கும் எல்லா நல்ல காரியங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். 1000 கவலைகளோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இனி மனமகிழ்வாய் வாழ்க்கையை வாழ்வாய். சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா விஷயங்களையும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. யாருமே இல்லைங்கிற எண்ணத்தை உனக்குள்ள நீ உருவாக்கி கொள்ளாதே. உனக்காக நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது நிச்சயமாக உன் எண்ணங்கள் தவறாகி போகாது. சித்தியும் புத்தியுமான இந்த வராகியம்மா உனக்கான சொத்து சுகங்களை அள்ளித்தரத்தான் போகிறேன். எப்போதும் நீ நீயாக இரு. உன்னுடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்து அடுத்தவர்களிடம் பணிந்து போக வேண்டும் என்ற அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்லமே. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டாம். நிச்சயமா உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக நான் இருப்பேன். கூடிய சீக்கிரமே என்னோட அருளால் சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ போறீங்க. உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்ட நான் இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. முக்காலமும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். கண்டு கொள்ளாதவர்களிடமும் கண்ணீர் விடுவதிலும் செவிசாய்க்காதவர்களிடமும் கதறுவதிலும் உன்னை விட்டு விலகி போனவர்களிடமும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு விளக்கம் கேட்பதால் உனக்கு ஒருபோதும் ஆறுதல் கிடைக்காது. அளவைத்தவர்களிடமே போய் நீ ஆறுதல் தேடினால் அவர்கள் உன்னை அலட்சியம் செய்துவிட்டு உன் அன்பை உதறி தள்ளிவிட்டு தானே போவாங்க. யார் உன்னை கண்டு கொள்ளவில்லையோ, யார் நீ கவலைப்படும்படி காரியத்தை செய்தார்களோ அவர்களை விட்டு நீ எதிரில் தூரமாக விலகிப்போ. கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடந்து மங்களமும் வெற்றியும் உன் வாழ்வில் அரங்கேறி அவர்களை விட நீ உயர்வான வாழ்க்கையை வாழும்போது அவர்களே தன் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து விழுவார்கள் என் செல்லமே. உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை உன் வாழ்வில் நானே வரவழைத்து தீருவேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.